வாராகி அம்மனுக்கு உகந்த திதி அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, பஞ்சமின்னு இருந்தாலும் மிக மிக உகந்த திதியாக கருதப்படுறது பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி. மாதத்தில் 2 முறை வரக்கூடிய திதியும் இதுதான். அதாவது வளர்பிறை பஞ்சமி திதி, தேய்பிறை பஞ்சமி திதி. இந்த வளர்பிறை பஞ்சமி திதி நாட்களில் நம் வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் வேண்டி வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது கிடைக்கும். தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்வதற்குண்டான பிரார்த்தனையை முன் வச்சு வேண்டணும். வளர்பிறை பஞ்சமியில் நம் வாழ்க்கையை வளமாக்கிறதுக்கு தேவையானதையெல்லாம் முன் வச்சு வேண்டணும். அதாவது திருமணம், குழந்தை பேரு, வீடு மனை யோகம், செல்வந்தராகும் யோகம், இந்த மாதிரியெல்லாம் கேட்கணும். தேய்பிறை பஞ்சமியில் கடன் நீங்கணும், நோய் நீங்கணும், இந்த மாதிரி நீங்கள் வேண்டிக்கணும். இப்போ இந்த வளர்பிறை பஞ்சமியில் நம்ம என்னவெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க, திருமணத்தில் தடை வந்துட்டே இருக்கிறவங்கெல்லாம் இதெல்லாம் சீக்கிரமாக சரியாகணும்னு வேண்டிக்கலாம். பிள்ளை பேருக்காக வேண்டி தவிக்கிற